இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்ற ஆரம்பிக்கலாங்களா? நம்ம அவசரப்பட்டு அரசியல் வந்துட்டோமோ அப்படின்னு தோணிருக்கு. வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நல்ல ஒரு காலையில இருந்து நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவர் யூரின் பாஸ் பண்ணிருக்காரு, பேண்ட்ல யூரின் கரை அப்படியே தெரியுது. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படலாம் செய்யலாம். லேஸ் வாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொல்லலாம். அரசியல் நான் ரொம்ப பிடிச்சு வந்தேன். நீயா? அது என்ன பாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். கேட்கப்பர் ஏனுங்க என்ன பார்த்தா ஜில்லா கலெக்டர் மாதிரியா தெரியுதா? நான் தானுங்க கேட்டு கேட்பறேன். மக்கள் பணி அப்படிங்கறத மக்கள் பணி செய்யணும். காசெல்லாம் ஒண்ணும் வேணாம், சும்மாவே நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. அதை ஒரு பார்ட்டியோட சப்போர்ட்ல இருந்து செஞ்சா இன்னுமே ஈஸியா இருக்குமோ அப்படின்னு தோணிதான். இவனை கூட்டிட்டு சமையல் கட்டுக்கு போ. எதுக்குங்க சாப்பாடு போடவா? ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கியா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? வைஷ்ணவி அரசியல் களத்துக்கு வந்தேன். நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்ட அப்படி. அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எப்படி திங்ஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும் போது அது நிஜமாவே பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், எவன் ஒருத்தன் 24 25 வயசுல திமுக ஒரு கட்சியை விரும்புறானா அவன் கண்டிப்பா குறுக்கு புத்தியோட தான் வாழ்றான்னு அர்த்தம். ஸோ பாலிடிக்ஸை பிடிச்சு விரும்பி எப்பவுமே இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அப்படியே நொட்டிடுவாரு. ஃபர்ஸ்ட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அடுத்து வேற பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. பதில் சொல்றது லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறதான் சொல்லுவேன். ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா, அது லெஃப்ட் சைடுல ஹேண்ட்ல ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறதான் சொல்லுவேன். சாப்பிடுற தெரியலீங்க ஆளாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்பட எப்போ 1831 அந்த எப்போ 1831 அந்த அர்த்தத்தை பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட ஐ வாஸ் தேர். எப்படி? வண்டியில் மணல் எடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தளபதி முதலமைச்சராக பதவியேற்று 11 மணிக்கு தளபதி முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா 11:05க்கு மாட்டு வண்டியை நீங்களும் ஆத்துக்கு ஓட்டுங்க. எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க, எந்த அதிகாரியை தடுக்க மாட்டாங்க. தடுத்தா எனக்கு போன் பண்ணுங்க, அந்த அதிகாரிக்கு இருக்க மாட்டாங்க. மாப்பிள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? மட்டும் பிசிக்கல் அபியூஸும் நிறைய இடங்கள்ல இருந்திருக்கு. அரசியல் கண்ணாடி சார் அப்படின்னு வரும்போது நிச்சயமா பிசிக்கல் அபியூஸையும் அக்செப்ட் பண்ணி தான். பேசாத பேச்சா உன்னுடைய தலைமை நிலைய பேச்சாளர்கள் வச்சிருக்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேருடைய தாயார் சகோதரி அத்தனை பேரையும் அவன் வண்ட வண்டையா திட்டுறான் ஒரு மேடையிலையும். இல்ல நான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க கொடுத்த அந்த டைட்டில் தலைவி அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியல அதுக்கு குவாலிஃபைடா அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஐம் ஹாப்பி டு சொல்லு. நீங்க கொடுத்த அந்த டைட்டில் தலைவி அப்படிங்கிறதுக்கு புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற. பசங்களாம் உங்களை வந்து ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? ஐயா உங்களுக்கு எல்லாம் இதுவுமே இல்லையா? நீங்கள் அக்கா தங்கச்சியோட பிறந்திருப்பீங்க, அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க. என் வாழ்க்கையை பரியாக்கிறாதீங்க ஐயா. அது மூஞ்சிய பாருங்க ஐயா, ஹோட்டல்ல வர சொல்றது சட்டி மாதிரியே இருக்கு. ஒரு கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு பாக்குறாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? அது ஏன்னு தெரியல. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஹாப்பி. பஞ்சாயத்து ஊற விட்டு வந்ததுல இருந்து குடும்பத்தோட குதூகலமா இருக்கேன். அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது. கிரஷா இருக்கேன் அப்படிங்கறதுல ஹாப்பி. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. சந்தோஷப்படுறீங்க. கிட்டத்தட்ட அப்படியே எடுத்துக்கலாம். உலக அழகி நான் தான். அவங்களோட பார்வை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில பார்வைகள் இருக்கும். இங்க முரட்டு குடியாரனா இருப்பான்.
உட்கார்ந்துட்டு இருக்கிறதுலே ஒரு சிலருக்கு வைஷ்ணவியோட கருத்துக்கள் பிடிக்கலாம், நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. வைஷ்ணவியை பிடிக்காம இருக்கலாம், பிடிக்கலாம். ஸோ நீ பேசாத, ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம், வீணா போன தண்டம். வைஷ்ணவி இதெல்லாம் பண்ணும்போது பக்கா பிளான்டா பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். பர்ஃபெக்டா பிளான் எப்படி பண்ணிட்டு ஒரு பாலிடிக்ஸ் சென்டரா வரீங்க, அடுத்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் கிடைக்குது. திமுக காரர் ஏதாவது சதி பண்றாரு, ஏன்னா மீடியா காரங்க திமுக காரர். அப்ப அந்த பொண்ணுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. உடனடியே வேற கட்சிக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்குது. ஓ, ஏன்னா எனத்தோட சேர்ந்துச்சுன்னு சந்தோஷமா? சாரு சொன்னாரு வைஷ்ணவி பாலிடிக்ஸ்க்கு வாஸ் நாட் ப்ரீ பிளான்ட். இதுதான் பாலிடிக்ஸ் தான் வரணும் அப்படின்னு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி வரல. அப்புறம் என்ன நீங்க வரல. ஒரு என்ன சொல்றது, என்னத்த சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போவோம். இந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. யங்ஸ்டர்ஸை ப்ரமோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இடையில சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கீழே அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. அது உண்மை. ஓ, அப்படியா விஷயம்? மச்சான், ஒரு சாம்பிள் காட்டுறேன். காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனம். Meanwhile, இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. உண்மை இல்லை அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் கருத்து வேறுபாடு, கொள்கை வேறுபாடுங்கிறது நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. குறிப்பிட்ட கட்சி தான் அதிக என்ன அதுவும் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. ஆமாமா, தெரியுது. எதிர்த்து யார கேள்வி கேட்டாலும் பெண்ணா பதில் கொடுக்க வேண்டியது என் கடமை. இதுக்கெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறா? சரி, ஓகே, விடு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உங்க ஃபேமிலியில வந்து டிஎம்கே அப்படின்னு நம்ம சொன்னீங்க. அப்படின்னா அவங்களுடைய அம்மா வந்து தீவிர செந்தில் பாலாஜியா கூட பக்தர். செந்தில் பாலாஜி எவ்வளியோ அவ்வளியே நாங்கள் நடப்போம். உங்கள் பாதையே எங்கள் பாதை. பணம் தருகிறான் என்பதற்காக தட்டில் எதை வைத்து கொடுத்தாலும் தின்று விடுவீர்களா? பிராணிகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சுய புத்தி வேண்டாம். பார்ட்டி அம்மாவோட நிர்வாகிகள், சக நிர்வாகிகள் கிட்ட இருந்தும் இருந்தது, அஃப்கோர்ஸ் அம்மாட்ட இருந்தும் இருந்தது. தன்னையே நடிப்பா சொல்லுல தான் நடிப்பா. இல்லை இல்லை இல்லை. நீங்க என்ன சார் சொன்னீங்க? ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். இருக்குது ஆசை. நீங்களா ஒரு குரல் சொன்னியா சொல்லு. ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற. ஆனா சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற?